ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னடா பார்த்த முகம் மாதிரியே இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை யாரும் வாழ்த்தி வர இருக்கிறேன். இப்பவும் கூட எங்களை கர்த்தரை வந்து குடும்பமாக இணைச்சி வச்சிருக்கிறாரு. ஸோ மிகப்பெரிய ஒரு போராட்டத்தின் நடுவில் தான் கர்த்தர் வந்து இணைச்சி வச்சது. ஏன்னா நான் அம்மாக்கிட்ட வந்து ஏற்கனவே சொன்னது தான். அம்மாக்கிட்ட வந்து ரொம்ப நான் வந்து இது பண்ணுவேன், ஏம்மா நான் வந்து சூசைட் பண்ண போகிறேன் அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்போ அம்மா கூப்பிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் வந்து எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. கூப்பிட்டு ரிச்சனை கூட தான் நான் வந்து அடிக்கடி நான் படுத்து கிடப்பேன். ரிச்சனை நானும் எங்கே போனாலும் ஒன்று போல் தான் போவோம், ஒரே தட்டில் தான் உட்காந்து சாப்பிடுவோம். அது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நான் அடிக்கடி அப்படி தான் இருந்தேன். ஆனால் கர்த்தர் வந்து கைவிடலை. ஒவ்வொரு போராட்டத்தின் நடுவுலையும் கிட்டத்தட்ட சொல்ல போனால் இன்னும் குரங்குன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம், நான் வந்து உயிரே எடுத்துருவேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு 10 மணிக்கு முழங்கால விட்டு மறுநாள் காலையில் 5 மணி வரைக்கும் எனக்கு ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்படி அதுக்கப்புறம் யானைன்னு ஒரு போராட்டம். ஸோ இதுமாரி சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். கிட்டத்தட்ட 7 வருஷம் அப்பா எல்லாருமே நாங்கள் ஒரே ஃபேமிலியாக தான். அம்மா என்றைக்குமே என்னை வந்து பிரித்து பார்த்ததே கிடையாது. நான் பெற்ற பிள்ளை மாதிரி தான், நீ வந்து நான் பெற்ற பிள்ளைடா, நான் அப்பாவும் அம்மாவும் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி இந்த போராட்டத்தின் நடுவில் எல்லாத்துக்கிட்டையும் கர்த்தர் வந்து விடுதலையை கொடுத்தாரு. அப்போ தான் எனக்கு ஒரு நாள்லாம் ரொம்ப முடியாமல் போயிட்டு, ரொம்ப முடியாமல் போனேன்னா அம்மாக்கிட்ட வந்து ஜெபம் பண்ணதுக்கு வந்தேன். அம்மா ஒன்றே தான் சொன்னாங்க, டே உனக்கு ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா இந்த போராட்டத்தில் எல்லாம் விடுதலை கிடச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு வந்து ஆசீர்வாதம் வரணும், கட்டுகளில் இருந்து விடுதலை கிடச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு வந்து ஆசீர்வாதமே வரும் அப்படின்னாங்க. இது என்னைக்கு விடுதலை கிடச்சி என்னைக்கு நான் ஆசீர்வதிச்சுட்டு நான் வாழ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன சொல்லணுன்னே தெரியல. சரி கர்த்தருடைய சித்தம். நான் ஆனால் ஒன்றே மட்டும் நான் உறுதியாக நின்னேன், கர்த்தரை எனக்கு ஆசீர்வதிச்சாலும் நான் அவரை விட மாட்டேன், ஆசீர்வதிக்காமல் போனாலும் அவரை விட மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வேலை பார்த்துட்டே நான் ஊழியம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். அண்ணனுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நாங்கள் எல்லாருமே நாங்கள் வந்து ஊழியம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். அண்ணன் எங்கே போனாலும் ஊழியத்தை கூப்பிட்டு தான் போவாங்க. அந்த ஒரு வைராக்கியம் மட்டும் என் கூட இருந்தது, கர்த்தரை ஆசீர்வதித்தாலும் ஓகே, கர்த்தரை ஆசீர்வதிக்காமல் போனாலும் ஓகேன்னு. ஸோ அம்மா கடைசியில் ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொல்கிறாருன்னு சொன்னாங்க, என்னென்னா உனக்கு வந்து எல்லா பிசாசு போராட்டத்திலேருந்து கர்த்தர் வந்து விடுதலை வந்து கொடுத்துட்டாரு, நீனும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண அப்படின்னாரு. அப்போ நானும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய குரல் எனக்கு தெளிவாக கேட்டது. நான் அநேக முறைகள் நான் வந்து கர்த்தரை நான் இந்த இடத்துலையும் பார்த்துருக்கேன், நிறைய இடங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த இடத்துலலாம் யூதராஜ சிங்கமாக அவருடைய சிங்காசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிறதுலாம் நான் அடிக்கடி நான் பார்ப்பேன். இங்கே வந்து நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அடிக்கடி பார்ப்பேன். அதுக்கப்புறம் கல்வாரி சிலுவையை சுமந்துட்டு வருத மாதிரியும் நான் அடிக்கடி நான் வந்து இந்த இடங்கள் ஃபுல்லாமே நான் பார்ப்பேன். ஆண்டவர் உலாவி வருதை நான் அடிக்கடி நான் வந்து உணர்ந்திருக்கேன். நிறைய காரியங்களை நான் வந்து பார்த்துருக்கேன், நான் உணர்ந்திருக்கேன். அப்படி பாடும்போது கர்த்தர் வந்து என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு காரியம், என் சித்தத்துக்கு நீ ஒப்பு கொடுக்கும்போது உன்னை வந்து அநேக ஆயிரங்களுக்கு நான் ஆசீர்வாதமாக வைப்பேன் அப்படின்னு. அப்போது அவருடைய சித்தத்துக்கு நான் பூரணமாய் நான் ஒப்பு கொடுக்கலை அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் நான் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க, 7 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு. இப்போ கட்டுகள் எல்லாத்துலேருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்துட்டாரு, ஆனால் அவருடைய சித்தத்துக்கு நீ வந்து இன்னும் பரிபூரணமாக ஒப்பு கொடுக்கலன்னு சொல்லும் போது நானும் சரி 7 நாள் உபவாசம் போட்டு நான் வந்து ஜெபம் பண்ணேன். கரெக்டாக 10வது நாள் உபவாசம் முடிஞ்சு 10வது நாள் எனக்கு வந்து இந்த ப்ரொஃபைல் வந்து வந்தது, நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு. அப்போது நான் ப்ரொஃபைல் நான் இவளுடைய ஃபோட்டோவை நான் வந்து இன்றைக்கி தான் நேரில் தான் பார்த்துருக்கேன். இவளை நான் வந்து ஃபோட்டோ கூட நான் வந்து பார்க்கல. சொன்னாங்க வீட்டிலேருந்து சொன்னாங்க, எங்கள் அப்பா கிட்ட ஒன்றே தான் சொன்னேன், எப்போ நான் ப்ரேயர் பண்ணி கொடுத்தேன், அப்புறம் வந்து நம்ம என்ன சொன்னாலும் நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு. நான் வந்து ஒரு 3 நாள் நான் வந்து டைம் கொடுங்க, நான் ப்ரேயர் பண்ணி கொடுத்தேன்னு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு ப்ரொஃபைல் வந்தது, ஆர்சி கிறிஸ்டியன் அப்படின்னு வந்தது. அப்போது நான் நினச்சேன், அவள் நெட்டு எல்லாமே முடிச்சிருந்தாங்க, 40,000 ரூபா சேல்ரி வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போது நீ வந்து இதை உடனே உனக்கு கேட்குறாங்கடா, டீச்சர் 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப், அவங்க அப்பா அம்மா, இதை உடனே உனக்கு கேட்குறாங்க, அவங்க சிஎஸ்ஐக்கு மாறி வந்துடுவாங்களா, நீ வந்து இதை வந்து ஓகே சொல்லிட்டேன்னா முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் ஜெபம் போயிட்டேன். நான் காலையில் ஜெபம் பண்ணிட்டு நைட்டு இறங்கி வரும்போது கர்த்தர் சொன்னார், இந்த காரியம் வந்து வேண்டாம் அப்படின்னோடனே நான் ஆண்டவர்கிட்ட வந்து எங்கள் அப்பா கிட்ட நான் சொன்னேன், எப்பா கர்த்தர் வந்து வேண்டாங்கார் அப்படின்னு. சரி எல்லாமே குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு, எல்லாமே முடிஞ்சிட்டு மறுநாள் காலையில் எங்கள் அப்பா ஆஃபீஸ் கிளம்பும் போது கேட்டார், உனக்கு வர்றதே ஒரே ஒரு பொண்ணு தான் வந்திருக்கு, 20-30 பிள்ளைகளை கழிச்சிட்டு வர போயிட்டு இந்த இதில் வேற நீ வேற கர்த்தர் சொன்னாருன்னு கழிக்க, உனக்கு கல்யாணத்தை முடிச்சு நான் என்ன பண்ண போகிறேனோ தெரியலைன்னு சொல்லிட்டு சொல்லும் போது தான் நான் ஒன்றே மட்டும் நான் தெளிவாக சொன்னேன் எங்கள் அப்பா கிட்ட. இன்றைக்கும் நான் கேட்கப்பா, கல்யாணம் பண்ணுறது வந்து நம்ம கையில் இருக்க, நம்ம கையில் இல்லை கர்த்தர் கையில். எனக்கு தெரியும் யாரை கல்யாணம் பண்ணணும்னு. நீங்கள் 50 ப்ரொஃபைல் காட்டினாலும் எனக்கு தெரியும் யாரை சூஸ் பண்ணி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். நான் ஏன் அவ்வளோ தைரியமாக சொன்னேன்னா, என்னோடு இருக்கிறவர் பெரியவர், ஏன்னா நான் அவரோட நான் வந்து இணைஞ்சி இருக்குதுனால நான் அவ்வளோ நான் தைரியமாக சொல்லிட்டேன். அதை நினச்சி நான் இன்றைக்கி வரைக்கும் நான் கவலைப்படவே இல்லை. நான் எல்லாருக்கிட்டையும் நான் அதே தைரியமாக சொன்னேன். ஆனால் இதெல்லாம் 3வது நாள் நான் உபவாசம் பிரேயர் முடிச்சுட்டு வரும்போது 4வது நாள் நான் இவளை வந்து நான் பார்க்கறது கர்த்தர் கிருபை செஞ்சார். ஸோ சிஎஸ்ஐ கேட்டிஸ்டோடைய மகா இவா
இவளை சொல்ல போகணுன்னா மொதல் நாள் எங்கள் வீட்டுக்கு வாரா வந்துட்டு நாங்கள் 2 பேரும் நல்லா தூங்குகிறோம். 3 மணி இருக்கும், நான் எந்திரிச்சு பார்க்குறேன் இவளை ஆளை காணும். என்னடா 3 மணிக்கு மொதல் நாள் ஆளை காணும்னு பார்த்தா பக்கத்து ரூமில் போயிட்டு ஜோம் பண்ணிகிட்ருக்கா. அப்போ தான் நான் கேட்டேன், நான் வந்து கோழி கூட 3 மணிக்கு கூவுறதை மறந்துடும், ஆனால் நான் 3 மணிக்கு நான் ஜோம் பண்ணுறதை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் நான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தினமும் 3 மணிக்கு ஜோம் பண்ணிட்டுருக்கா. ஸோ 2 பேரும் சேர்ந்து நாங்கள் ஜோம் பண்ணிகிட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் வந்து நான் கர்த்தர் உள்ளாவுதை நான் எப்படி பார்க்குறோன்னோ அதேமாதிரி இவள் எல்லா பிசாசையும் பார்த்துருவாள். எந்த வீட்டுக்கு போனாலும் பிசாசு ஃபுல்லாக அவள் கண்ணில் தெரியும். நான் ஒரு திருப்பு கூட நான் வந்து பிசாசை நான் பார்த்ததே கிடையாது. நான் ஏசப்பாவை பார்த்துருக்கேன். ஆனால் இவ சொல்லுவா, நான் வந்து தேவதூதரனை பார்த்துருக்கேன், நான் ஏசப்பாவை பார்த்ததே கிடையாது. ஆனால் எல்லா பிசாசையும் நான் வந்து பார்த்துருவேன் அப்படிமா. நைட்டு 10 மணிக்கு எழுந்திரிச்சு இங்கே ஒரு பிசாசு நிற்க பாருங்க அப்படிமா. ஸோ நாங்கள் 2 பேரும் நாங்கள் வந்து கையை கோர்த்து நாங்கள் வந்து ஜோம் பண்ணுவோம். அப்புறம் பார்த்தா அந்த பிசாசு வெளியே போயிடும். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட நவம்பர் 21 எனக்கு வந்து மேரேஜ் முடிஞ்சிடுச்சு. எல்லாரும் வந்திருப்பீங்க. உங்களுடைய ஜெபம், அம்மாவுடைய ஜெபம், அப்பாவுடைய ஜெபம் தான் என்னை இந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சு வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஏன் குடும்பமாக நாங்கள் வாரோம் அப்படின்னா இன்னொரு சாட்சி இருக்குது, அதை இவளையே சொல்லுவாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம். நான் வந்து பிஹெச்டி பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆர்வமாக ஒவ்வொரு வேலையும் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு இடையில தான் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. அதுவும் கர்த்தரோட கிருபையினால் ஒவ்வொரு இதையும் அவர் கரெக்டாக நேர்த்தியாக நடத்தினார். கல்யாணத்துக்கு முந்தின வாரம் 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு எக்ஸாம், பிஹெச்டிக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். எனக்கு சென்னையில் போட்டிருக்காங்க. அங்கே போகவா இங்கே வரவா ஒரே குழப்பம். இருந்தாலும் கிளம்பி போயிட்டு படிக்கிறதுக்கு டைமே கிடைக்கல. ஃபுல்லாக ட்ராவல், எனக்கு உடம்பும் சரியில்லை. முந்தின நாள் நைட்டு வந்து இவங்க அதுக்கு முன்னாடி இங்கே சாட்சி சொன்னதெல்லாம் எனக்கு அனுப்பியிருக்காங்க, அதெல்லாம் பார்ப்பேன். அப்போ ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா, நான் ஒன்றுமே படிக்கலை, உமக்கு தெரியும், உம்முடைய சித்தம் உண்டுன்னா எனக்கு தாங்க. இதே இடத்துல அவங்க எங்கே சாட்சி சொன்னாங்களோ அதே இடத்துல நான் வந்து சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். எனக்கு வந்து ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக வந்துச்சு. எனக்கு வந்து எக்ஸாமில் வந்து நல்ல மார்க்கோட பாஸ் பண்ணுறதுக்கு ஏசப்பா எனக்கு கிருபை செஞ்சாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.